என்னோட பேர் மகேஸ்வரன். வீடியோஸ் வந்து ஒரு கண்டினியூஸாக போட முடியாததுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்லிட்டே இருக்கேன். பட் உண்மையான இது வந்து என்னன்னா அந்த ஒர்க் லோடு தான். நான் பல தடவை சொல்லியிருந்திருக்கேன். கண்டிப்பாக முடிஞ்ச அளவு இப்போ இன்னும் நியூ டீமோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். சாரி ஃபார் தட். எல்லாத்துக்கும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க, ட்ரேடிங் நம்மளுடைய கம்பெனிஸ்லேருந்து வாங்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல இயராக இருக்கும் இது. பை த சேம் டைம் இன்னும் நியூ டைப் ஆஃப் அட்வைசர்ஸ், நியூ டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்லேருந்து, இன்வெஸ்ட்மெண்ட் அசோசியேட்ஸ்லேருந்து, ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டெஸ்க் ஆஃப் பீப்புள் இருக்கிறதுனால யாரை வேணால் நீங்கள் ரீச் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ கேட்டிருந்த ஒரு கிளைண்டோட குவரி இந்த பிஎம்எஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் வந்து கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டில் அட்டன் பண்ணி கொடுக்குறோம். கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டில் அட்டன் பண்ணி கொடுக்குறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிளைண்ட்டோட டிமேட் அக்கௌண்ட் எங்கே வேணா இருக்கலாம். அந்த டிமேட் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய இதில் இன்வெஸ்ட்மெண்ட்னோட வேல்யூ 5 lakhs, 10 lakhs, 25 lakhs இந்த மாதிரி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வச்சு இந்த ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்குது. சார்ஜஸ்ன்றது வந்து பர் ஆனம் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறோம். சம் பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 2% ஆர் 4 to 5% இந்த மாதிரியான இந்த 5% தான் இருக்கும். பர் லேக்குக்கான பர்சன்டேஜ் நான் இப்போ சொல்லியிருக்கிறது. இந்த பிஎம்எஸ்னோட க்ரோத் பார்த்தீங்கன்னா பர் 3 to 6 months ஒன்ஸ் ரிவ்யூ போய்க்கலாம். அந்த அக்கௌண்ட்டில் 3 to 6 monthsனுடைய அக்கௌண்ட் ரிவ்யூ போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை போர்ட்ஃபோலியோவில் ஏதாச்சும் ஆட் பண்ணணும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுப்பாங்க. இது இல்லாமல் வந்து இயர்லி ஒன்ஸ் என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களால 3 to 6 months கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னாலும் இயர்லி ஒன்ஸ் போய்க்கலாம். இதனுடைய ரிப்போர்ட் எல்லாமே மெயிலில் கிடைச்சிட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் இருக்கு, அதனுடைய மொபைல் ஆப்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே அவங்க கிட்ட கண்ட்ரோலில் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணி போகலாம். அது இல்லாமல் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அது கூட இருப்பாங்க. அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களோடையும் கம்யூனிகேஷனில் இருக்கலாம். ஸோ இந்த வேல தான் பிஎம்எஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது விஷயமா இன்னும் ஃபர்தர் குவரிஸ், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அஸ் எனி டைம். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த பெஸ்ட். ஹாப்பி ட்ரேடிங்.